ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் செமி கிரேவி மசாலா. அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். இப்போது 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். இது 3 தான் பேஸ்ட்டாக பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, வேணும்னா வச்சுங்க, இல்லைன்னா தேவையில்லை, கலருக்காக தான். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்த வேர்க்கடலையும் அந்த தயிர் வெள்ளை எள்ளு இதை 3ஐயும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை அரைச்சிட்டேன் கைஸ். இப்போது சிக்கனில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். மிளகாத்தூளை போட்டுக்குங்க, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணுங்கள். நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கிலோவுக்கு போதுமான அளவு. இதை நீங்கள் அப்படியே போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணிவிடுங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க கைஸ். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சோம்னா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா ஒட்டிக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. இப்போ அந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மசாலா இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, நிலக்கடலை, வெள்ளை எள்ளு, தயிர் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பிசைஞ்சு வச்சிட்டேன். இப்போது ஸ்டவ்வில் வடைச்சட்டி வச்சுருங்க, ஆன் பண்ணிவிடுவோம். வடைச்சட்டி சூடானதும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெய் எடுத்துங்க, கடலெண்ணெய் வேணாலும் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த 1 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், நான் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன், அதை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கைஸ். அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயோடு அந்த பூண்டு பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையோடு சேர்ந்து அது நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் கைஸ், செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 3 வரமிளகாவை உடச்சி போட்டுக்குங்க. இது ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுடுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்ப்போம். நான் 3/4 கிலோவுக்கு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கைஸ், அதுவே போதுமானது. ஸோ இப்போ 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை அப்படியே நம்ம அதை சேர்த்துருவோம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும், ஒரு 3/4 பதம் வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் மசாலாவெல்லாம் சேர்க்க முடியும். இப்போ இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போது நம்ம சிக்கன் எடுத்து இதில் போட்டுடுவோம். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு, வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம சிக்கனை எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம். பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா, நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது கைஸ். இப்போது அந்த நிலக்கடலை வாடை, வெள்ளை எள்ளு, தயிர் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரோமாவே செம்மையாக இருக்குது. தேங்காயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதை அப்படியே அலசி இதில் ஊற்றிடுறேன். ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி வேணும். ஸோ மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணி நான் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க, நல்லா வேகட்டும். சிக்கன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலா வந்து படணும். தண்ணி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுறேன், நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
பார்த்தீங்களா? இப்போது நல்லா சிக்கன் வெந்துடுச்சு கைஸ். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி செம்மையாக வந்திருக்கு. செமி கிரேவியாக வந்துருச்சு. இது இட்லி, சப்பாத்தி, தோசைக்கெலாம் சாப்பிட்லாம். இப்போது நான் மாற்றிட்டேன். இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பபாய்.